அவங்க பாக்குறாங்க, நிறைகுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவருக்கு ஒரு கடிதம் மூலமா எழுதியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்க, தேசிய தலைவர்கிட்ட எப்ப கொடுத்திருக்காங்கன்னு. ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த சாராம்சத்தை நாங்க கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாக? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சிவசேனால இருந்து வர்றாங்க, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த குழுவில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க? நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலையா? ராகுல் காந்தி அவங்க போகலையா? அப்ப ராகுல் காந்தி எங்களுக்கு ஒரு நியாயமா? முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது, இந்த குழு வந்தது தப்புனா, அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போன தப்புன்னு சொல்லட்டும். அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர். அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போன தப்பா? தப்பு இல்ல, ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு, போகட்டும். அதே நியாயம் தானே எங்களுக்கு. அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போனாங்க, அத்ராஸ்க்கு போனாங்க, கனிமொழி அக்காவே போனாங்க. அதனால அதை நான் தவறுன்னு சொல்றேன். போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன். எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், இப்ப ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு திட்டமிட்ட சரி, இது வந்து ஸ்கெட்ச் போர்ட் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நான் அந்த கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம், எஸ்ஐடி திரு அஸ்ரா கர்க் அவர்கள் தமிழகத்துல ஒரு நல்ல அதிகாரி, நல்ல பேர் வாங்கிக்கக்கூடிய அதிகாரி, மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி, ஐஜி அவங்க தலைமையில எஸ்ஐடி போட்டிருக்காங்க. முழுமையா அதை விசாரிக்கணும்னா விசாரிக்கட்டும். நாங்க நிறைய கேள்விகள் நாங்க வச்சிருக்கோம். நாங்க தனிப்பட்ட நபர் இதுவரைக்கும் நாங்க சொல்லுங்க, செருப்பு எப்படி வந்துச்சு, ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி வச்சிருக்கோம். தனிப்பட்ட முறையில எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம். நாங்க எஸ்ஓபி வர்றதே தவறுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு ஒரு 5 நாள் பொறுத்து சொல்றீங்க, அதுக்கும் ரெடி. பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது? எங்க மாநில தலைவர் யாத்திரையே எங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட் கன்ஃபியூஷனா இருக்குது, இடம் கன்ஃபியூஷனா இருக்கு. இவ்வளவு குழப்பத்துல ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை அவர் ஏற்படுத்தும்? சார், இந்த விவகாரத்துல குறிப்பா கரூர் விவகாரத்துல அரசுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசி நரித்தன வேலையை எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. இந்த நேரத்துல கூட்டணிக்காக அவரை பேச இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, என் கருத்து எல்லாமே வச்சோம். அண்ணன் டிடிவி அவர்கள் கருத்து வச்சாங்கன்னா எல்லாமே மக்கள் மன்றத்துல இருக்கு. அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு. அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு ஏற்புடையது இல்லைன்னு. அது ஓகே, நான் அண்ணன் தம்பி இடையில வந்து சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லாம இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடிவி அண்ணன் மேல மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் தொடர்ந்து வைத்திருப்பேன். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை என்னை பற்றிய சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது அவருடைய கருத்தாக தவறு கிடையாது. எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில். சார், இப்ப திரு டிடிவி சார் அவர்களையும் திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களையும் சந்திச்சு நீங்க பேசக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டல் அனுமதியின் பேர்ல நடக்குதா, இல்ல அது உங்களுடைய கட்சிக்குள்ள என்ன நடக்குது? கட்சி தலைவர்கள் ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது. பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க, அது ஓகே. பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும், எங்க கட்சியில ஒருவருக்கு என்ன வேலை, எங்கள் வேலையை எப்படி செய்யறோம் அப்படிங்கறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுலாங்கன்னா, இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அது ஒரு அர்த்தம் இருக்கும். யாரும் தனிப்பட்ட முறையில எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பொறுமையா இருக்கணும். எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்க எடுத்திருக்கோம். காரணம், 2021 உள்ளாட்சி தேர்தல் தனித்து நின்றோம், 24 லோக்சபா தனித்து நின்றோம், 26 கூட்டணிக்கு மறுபடியும் போறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்யறோம். நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும், சரியான நேரத்துல பேசுவோம். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நயினா நாகேந்திரன் தினகரனுக்கு எதிராக பேசுறாரு, ஓபிஎஸ்க்கு எதிராக கமெண்ட் கொடுக்குறாரு. ஆனா நீங்க அதுக்கு ஆதரவா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நயினார் அண்ணன் எப்பவுமே எதிராக பேசுறீங்க, நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய தலைவர் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாரும் எதிர்ப்பும் பேசுறீங்க. அரசியலை நம்ம செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது, பேசுறோம். எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி, முக்கிய எதிரி திராவிட முன்னேற்ற, அது நயினார் அண்ணன் பேசுறாங்க. அதனால அண்ணனுடைய பேச்சுல அதை இப்படி சுத்தி வளைச்சு, அப்படி வளைச்சு, இப்படி வளைச்சு, டிடிவி அண்ணனுக்கு எதிராக பேசுறாங்க, ஓபிஎஸ் அண்ணனுக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்படுகிறது. எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இப்ப இந்த வார்த்தை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. இந்த மாநில தலைமையில இந்த கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, தலைவருக்கு ஒரு நயினார் ஒரு கருத்து இருக்கும் போது கூட்டணிக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த கருத்து வேறுபாடு எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வீழ்ந்த வேண்டும் என்கிற ஒற்றை கருத்து. சார், இப்ப ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு வந்து பரவலா நல்ல வரவேற்பு பெற்று இருக்குது, விலைவாசி குறைச்சிட்டு பண்டிகை காலங்கள்ல. இருந்தாலும் இப்ப தொழில் நகரான கோவையில எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஜாப் ஒர்க்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிற கோரிக்கை 5% பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.